நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சோறு, பருப்பு காய்ச்சோறு. நண்பர்களே, தரமான ரேஷன் கடையில் வாங்கின காய் பருப்பு சோறு. இன்னைக்கு நம்ம ஊரில் சாமி முடு, அதனால பிபி நாயனை வாசிக்கிற கேட்குதா நண்பர்களே? இன்னைக்கு சாமி முடு நம்ம ஊரில், அதனால ரேடியோ சவுண்டு பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு பருப்பு சாத காய்ச்சோறு தான். ஆஹா, மேலே கேட்குது நண்பர்களே, நாயனை வாத்தியம் ரொம்ப அருமையாக கேட்குது. ஆஹா, பருப்பு சாதம் நண்பர்களே, தரமான ஒரு பருப்பு சாதம். இன்னைக்கு கலை ஆவி பறக்க பறக்க, சும்மா ஆவி பறக்க பறக்க. அடடடா மதுமா, ஒரு முதல் சாப்பிடு. நல்லா உருளைக்கிழங்கு பல காய்கள் போட்ட சாதம் நண்பர்களே. ஏய், என்ன நீ சாப்பிட்ற இத்தனை உண்டு? போதும் போதும். சரி, மிச்சத்தை நான் சாப்பிட்றேன். அப்பா நான் சாப்பிட்றேன், மிச்சத்தை நான் சாப்பிட்றேன் மிச்சத்தை. சரியா, நான் சாப்பிட்றேன் அப்பா மிச்சத்தை. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிட்டு வை மிச்சத்தை, அப்புறம் அப்பா சாப்பிடு. சரி, நீ சாப்பிடு நீ சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. இந்த டிஃபன் கட்டிட்டு வரேன். சுடுதா? சரி, ஆற வட்டி சாப்பிடு. ஒரு இது எடுப்பா, ஒரு பேப்பர் எடுப்பா. இது வேணாம்ப்பா, வேறு பேப்பர் எடுப்பா, ஃப்ளைட் பேப்பர், வேறு பேப்பர். நீ கேமரா ஆட்டாம வீடியோ எறி. அம்மா கேமரா ஆட்டிக்கிட்டு அடிச்சு மண்டை விசிற வீசுறதுக்கு ஒரு ஆளு. அடே அப்பா, பாருப்பா, நான் அவசரிக்கணும்டா. போதுமாப்பா? உண்டா உண்டா. கரண்ட் போச்சு நண்பர்களே. சாப்பிடு சாப்பிடு. ஏ சுடுதே, சுடல. நான் சாப்பிட்றேன். இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தா கோயிலுக்கு கூட்டி போய். அப்பா என்னையா ஏதா போதுமா? நண்பர்களே, இந்த மது டெய்லி சாப்பிட நான் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு வந்து கூடாது, சரியா? சாப்பிடாம கொண்டாந்துன்னா அப்புறம் உன்ட்ட பேச முடியாது. சரி, காலங்காலத்தில் கரண்ட் போச்சு நண்பர்களே. ஏய், இது எப்படி செஞ்ச சொல்லு, கேட்குறாங்க நண்பர்களே. என் அடியை பற்றி தெரியுமா உனக்கு? ஒரு நாள் வீடியோ போட மறுநாள் ரேடியோ படிக்குது. சரி விடு, சாயம் விடு, அடுத்த நாளைக்கு போட்டுக்கணும் குக்கிங் வீடியோ. இன்னைக்கு சொல்லிடு என்னாண்டு. இன்னைக்கு பருப்பு சாதம் செஞ்சோம், வெண்டைக்காய் பொரியல். ஆமா, இதை மறந்தேன், வெண்டைக்காய் பொரியல். பொடி எதுவுமே போடாது, அதுக்காக எதுவுமே போடாதே, உரப்பு சேர்க்காத பதில். வெங்காயம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சு வதக்கி இது பண்ணியிருக்கோம். பருப்பு சாதம், அப்பளம். சாப்பிடும் போது வெண்டைக்காய் இந்த இது டிஃபனுக்கு எடுத்துருவா. இந்த வெண்டைக்காய் அப்படியே டிஃபனுக்கு வச்சிரு. அப்புறம் இந்த படி சாப்பிடா வெண்டைக்காய் எப்போ வை, கொஞ்சம் சாப்பிட்டுக்காங்க. இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் வை, சாப்பிட்டு பார்க்க சொல்லு. போச்சுடா, இந்த போதுமா? இப்போ சாப்பிட்டு பாருப்பா. வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருப்பா. போதும்ல? ஓகே மது, இது ஆரட்டு சாப்பாடு. நல்லா இல்லையா? சுட்டு பிடிச்சிரு. சிரிப்பை பாரு, நான் சுட்டோன்னா எனக்கு கள்ளி. நீ சாப்பிடு. வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டு பாரு. வெண்டைக்காய் சாப்பிடு, சூப்பராக இருந்தா. ஒரு வாய் ஊட்டுறேன், நான் ஊட்டுறேங்க. அப்பா ஊட்டுறீங்க. நான் சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிடுங்க. நீ வாங்காத, இப்ப நீ கொடுத்தா அந்த பிள்ளை வாங்கிச்சா? என்னடாம்மா, எதுக்கு எடுத்தாலும் கோவம். அப்படியே அப்பா மாதிரி.
ஏன்னா இப்படி பண்ணுறியா மதுல நானே வாங்கினோம்ல இந்த காலிஃப்ளவர் சாப்பிடுதா ஆஹா இந்த எனக்கு வேணாப்பா நீ சாப்பிடுப்பா நீதான காலிஃப்ளவர்னு கேட்குற சாப்பிடு பொரிச்சது ஓயாமல் சாப்பிடக்கூடாது சரி இது எப்படி செஞ்சு சொல்லிடு சொல்லியாச்சுப்பா இப்படி பருப்பு சாதம் பருப்பு காய் இதெல்லாம் குக்கரில் வேக வச்சு சாம்பார் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சாதம் போட்டு நல்லா கொலைய கிண்டிகிட்டே இருக்கணும். சாதம் தனியாக வடித்து வச்சுக்கணும். சாதத்தை தனியாக வடித்து வச்சு செஞ்சாதான் சாப்பாடு வந்து இருகாது. இல்லைன்னா பருப்பு சாதம்லாம் அப்படியே கட்டி ஆயிரும் மதியம் சாப்பிடும்போது. இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சு அப்புறம் கொதிக்க வச்சு பரட்டினோம்னா சாதம் வந்து இருகலாக இருக்காது. பத்தியாடி சேட்டையா சேட்டையை பற்றி அந்த பிள்ளைக்கு ஏமாற்றி பிடிச்சி அந்த மனதுதாயா மதுவுக்கு வேணும். இந்தா என்ன வாங்க மாட்டேன் அப்பாடா ரூபாய் இந்தா ரெண்டுக்கு சாப்பிடு 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 சாப்பிட்டு போய் ஸ்கூல் ரெடி ஆச்சு. வா சீக்கிரம் சாப்பிட்றாம்மா. இருக்கா இல்லையா? சூப்பர் டேஸ்டாக இருக்குது உண்மையிலே. ஆனால் நேற்று தக்காளி சாதம் உண்மையிலே அடி மிரட்டிட்டடி. தங்க காப்பு வேணுமா? தங்க வளையல் வேணுமா? தங்க வளையல். அவங்க தம்பி பாவு சொல்கிறாப்புல மாமா கஞ்சி வேணுமா வேணாமா மாப்பிள உக்காவுக்கு நீங்கள் எடுத்து போடுங்க மாப்பிள தங்க வளையல். நீங்கள் அடி கொடுத்து வேணா அமுச்சு விட்றேன். நீங்கள் வேணா எடுத்து போட மாப்பிள. வெக்கமா இல்லை யாருக்கு சொல்லிவிட்டு சிரிக்க வேற செய்யறாரு. யாருக்கு வெக்கமா இல்லை? அடிச்சு வரட்டமா எப்படி தெரியும்? இதானையா சொன்னேன். மோதிரம் எடுத்து போடணும் சொன்னது அதைத்தாயா சொன்னேன் தம்பி. அதான் எடுத்து போடுங்க மாப்பிள்ளை எடுத்து போடுங்க. என்னால் முடியல. என்ன பாட்டு கண்ணன் வருவது எங்க அதானே எந்த அந்த பாட்டு தானே இந்த வாசிப்பு. தெய்வம் வருவது எங்கே அது இங்கே. ரைமிங்க பத்தியா நண்பர்களே? காலிஃப்ளவர் நண்பர்களே, ஏங்க நண்பர்களே கொஞ்சம் காலிஃப்ளவர் கொஞ்சம் ப்ளீஸ் சாப்பாங்க. அப்பாக்காண்டி எங்கள் அம்மா என்ன அப்படி எதுவுமே சாப்பிட மாட்டோம்ல. காயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சாப்பிட காய் சாப்பிட்டுச்சியாம்ல அப்பளப்பு. நண்பர்களே உங்கள் குழந்தைக்கு சோறு விட்டணுமா? எங்கள் வீடியோ பார்த்து ஊட்டுங்க. என்ன சாமி இந்த பாருங்க இப்போ என் மகன் சாப்பிட பாருங்க. பாப்பா எப்படி சினிங்கிக்கிட்டே சாப்பிடுது. அந்த என் மகளை பாருங்க இப்போ முழுங்கடா. இப்போ நான் ஊட்டல இதை காட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு விட்டுங்க. சூப்பராக சாப்பிடும். எங்களை நினச்சாலே சோறு வந்து விழுங்க. அங்கே டம்முட்டு இட்லி வந்து கொட்டும். சேட்டையை பற்றியா நான் எவ்வளோ பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றா நீ சாப்பிடு. அது என்பதே என் மகன் தான் சாப்பிடு. அன்பான மகள் வந்தால் அப்பாவிடம் அடி வாங்கிச்சு. அடி வாங்கக்கூடாது, அப்படி படிக்கக்கூடாது. சரி சாப்பிட்டு லேட்டாக சாப்பிடு. நீ கையோடு நான் ஊட்டேன். அப்பா சாப்பிடு. அவங்க சாப்பிடு. சேட்டை பாரு மதுவுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்பா அப்பளம் படுத்த வாயில் வச்சுக்கோ.
இந்த அப்பளம் போட வைக்கிறீங்க பாருப்பா சாப்பாடு. அப்பளப்பு மட்டும் 3 அப்பளப்பும் காலி ஆயிடுச்சு. நாங்கள் அப்பளப்பதே சாப்பிடுவோம். வெண்டிக்காய் சாப்பிடுவோம். இந்த வெண்டிக்காய் வச்சுருக்கேன்டா. தங்க பிள்ளை வெண்டைக்காய் எப்படி டேஸ்ட்டாக இருக்கா? சூப்பராக. ஆமாம். ஏய் என் பிள்ளை ஏதாவது வந்துன்னா அடி வெளுத்துருண்டி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காய். நல்ல நறுக்கும் போதே அப்படி காய் பச்சை தண்ணியாக இருந்துச்சு. இந்த ஒரு ரூபாய் மட்டும். இந்த ஒரு ரூபாய் தான். இந்த ஒரு ரூபாய் இந்த அது போதும்ண்ணா. கொஞ்சம்டா வாடா. இந்த கொஞ்சோன்னு மட்டும் சாமி சாமி தங்க பிள்ளைல. அப்போ தான் நல்லா படிப்பு வரும். சாப்பிட்டா தான் படிக்க முடியும். நான் சாப்பிட்டுருந்தா அந்த மனசுதாயா மதுவுது. கண்ணன் தெய்வம் இருப்பது அந்த பாட்டு நண்பர்களே. நான் பெரிய சிங்கர் நண்பர்களே. யாரு? அதைத்தான் இப்போ சொல்ல வருவார் அவர். ஆமாம், நான் பெரிய சிங்கர், நான் பெரிய கவிஞன். சாப்பாடு போட்டுக்க. ஸ்கூல் விட்டு வந்துடுறேன். லேட்டாகி போயிடும். ஏய் சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு. சாப்பிடு நக்கு கையா. அப்போ அதுதான் டேஸ்ட்டு. நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய விடுவது மதுரை மிஸ் பண்ணி மதுரை ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. பாய் பாய் பாய்.